ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அறியாதவங்களுக்கு என்ன பண்ணணும்? உயிர்த்தெழுதல் நற்செய்தியை சொல்லணும். அவங்க அசிங்கப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க, நம்மகிட்ட பலவிதமான கேள்விகள் கேட்பாங்க. ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஓ, குழந்தை பிறந்திருக்கா பிரதர், ஓகே ஓகே, என்ன குழந்தை, ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குற கேக்க வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. ஆனா என் புள்ள செத்து 3வது நாள் உயிர் தெழுந்துருச்சு அப்படின்னா கேலி கிண்டல் பண்ணதான் செய்வாங்க. நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உடையவர்கள் அந்த கேலி கிண்டல்களை மீறி என்ன பண்ணணும்? நீ என்னவும் கிண்டல் பண்ணிட்டு போ, நான் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுதலை சுவிசேஷமா பிரசங்கிக்கிறேன்னு சொல்லி ஒரு வாய் சோறு வாங்கி கொடுத்து, லட்டு வாங்கி கொடுத்து, கேக்கு வாங்கி கொடுத்து, துணிமணிகள் வாங்கி கொடுத்து என்ன பண்ணணும்? நம்ம நாளைக்கு நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் மூலமா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நற்செய்தியை எத்தனை அவமானங்கள் வந்தாலும் என்ன கேள்விகள் வந்தாலும் நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ்ல இருக்கிற வாலிப தம்பிமார்கள் உணவில்லாதவங்களுக்கு உணவு கொடுத்து, ரோட்டோரத்தில் படுத்திருக்கிறவங்க, மருத்துவமனையில் இருக்கிற அட்டண்டர்ஸ், கணவனுக்காக மனைவி, மனைவிக்காக கணவன், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பாக்ஸில் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்ட்டு நாளைக்கு சாப்பாடு கொடுக்கலான் இருக்கோம் ஈஸ்டருக்கு. நீங்களும் அதே மாதிரி என்ன பண்ணுங்க. இல்லை பாக்ஸ்லாம் அடிக்க தேவையில்லை, அதெல்லாம் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாகும்னு வச்சுங்களேன். வேலைப்பாடு சும்மா ஹோட்டலில் இப்போ வர கேஸ் வேற இல்லை, ஹோட்டலில் வாங்குறது கஷ்டம். நீங்கள் சமைக்கிற சாப்பாட்டில், நீங்கள் சமைக்கிற பிரியாணியில் சும்மா ஒரு பார்சல் 2 பார்சலை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் நற்செய்தியை சொல்லி கொடுங்க. நாளைக்கு ஒரு 100 பேருக்கு கொடுக்கலான்னு இருக்கோம். உங்கள் துக்கம் சந்தோஷமே மாறும் பாக்ஸில் போட்டு இந்த ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள், நீங்கள் நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ண விருப்பம் இருந்தால், நம்பிக்கை இருந்தால் பண்ணீங்கன்னா கூட ஒரு 100 பேருக்கு என்ன பண்ணுவோம்? கூட ஒரு 100 பேர், 1000 பேருக்கு கூட 1000 பேருக்கு சமைக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட பாத்திரம் இருக்கு, கேஸும் இருக்கு, சிலிண்டரும் இருக்கு. நீங்க சப்போர்ட் பண்ணீங்க, விருப்பம் இருக்கிற நண்பர்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா 1000 பேர் கூட என்ன பண்ணலாம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷம் உயிர்த்தெழுதலின் நற்செய்தியை நம்ம வாலிப தம்பிமார்கள் எந்த ஒரு வெக்கம், கூச்சம், நாச்சம் இல்லாம நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர் தெழுந்தார், இப்ப ஆவியானவரா, பரிசுத்த ஆவியானவரா இந்த சாப்பாடை எங்க கையால உனக்கு கொடுக்க வைக்கிறார் அம்மா, எங்க கையால உங்களுக்கு கொடுக்க வைக்கிறார் ஐயா அப்படின்ட்டு கொடுத்து நீங்க சாப்பிட்றதுக்கு காரணமும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆவியானவர்னு சொல்லி பிரசங்கித்து கொடுப்பாங்க. சப்போர்ட் பண்ண விருப்பம் இருக்கிற நண்பர்கள் பின்னாடி டீடைல் கொடுக்குறேன், சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம், சந்தோஷம்.